எப்படின்னா இன்றைக்கி காலையில் இதுக்கு தினமும் இட்லி சாப்பிட்டு வரவங்க இட்லி தான் சாப்பிட்ணும். அந்த குடல் ஒத்துக்கும், அந்த உடம்பு வந்து ஒத்துக்கும். தினம் இட்லி 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டே வரானா அந்த உடம்பு வச்சுக்கிட்டே வரும். ஒரு நாள் திடீர்னு சப்பாத்தியோ பூரி மசாலாவோ புரோட்டா சாப்பிட்டா ஆட்டம் கண்டுடும், முரண்பட்ட உணவாகும். அதான் சொன்னால் மாறுபாடு இல்லா உண்டி மருத்துவனின் மாறுபாடு அந்த உணவு அந்த உடம்பு எப்போ சாப்பிட்டுக்கிறான்னா 25, 30, 35, 40 வயசு வரலும் எதனாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆற்றல் இருக்குது, அந்த ஜீரண சக்தி ஆற்றல் அந்த உடம்புக்கு உண்டு. புண்ணிய செய்த மக்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. 55, 60 வயசு ஆச்சுன்னா என்ன செய்ய வேண்டும்? எந்த உணவு உனக்கு பிடிக்குதோ, எது ஜீரணம் ஆகுமோ, உடனே ஜீரணம் ஆகுமோ அதை ஆராய்ந்து சாப்பிட வேண்டும். புரோட்டாவோ சப்பாத்தி குருமாவோ பூரி மசாலா சாப்பிட்டீங்கன்னா நிச்சயம் உனக்கு பாதிப்பு வந்துடும். ஸோ தோசை சாப்பிடவே கூடாது. 50, 55, 60 வயசுலலாம் தோசை எப்போதுமே சாப்பிடக்கூடாது. இந்த அப்பா வகை சாப்பிடக்கூடாது. எண்ணெய் பதார்த்தங்கள் சாப்பிடவே கூடாது. வயதானவர்கள் சாப்பிடவே கூடாது. அவர் இட்லி தான், நீராவியில் வந்து இட்லி தான் சாப்பிடணும், சோறு தான் சாப்பிடணும். அப்போ மாறுபாடு எல்லாம் உண்டி மருத்துவனின், அதாவது மருத்துவனின்னு சொல்லிட்டான். உன்னுடைய தேகத்துக்கு உனக்கு எது பிடிக்குமோ, இப்போ கோதுமை உணவுன்னா கோதுமை உணவு, காலையில் வந்து இட்லியா பழைய சாதமாக இருக்கலாம். பழைய சாதம்னு குற்றம் இல்லை. பழைய சாதம் சாப்பிட்டுக்கிட்டே பழகிட்டு வா. அது கோதுமை கஞ்சி கோதுமை உணவு சாப்பிட்டுக்கிட்டே வா. எதுவாக இருந்தாலும் உன் உடம்புக்கு எது ஒத்துக்குள்ளதோ அது சாப்பிட்டுக்கிட்டே வா. திடீரென்று மாட்டுக்கு உணவு சாப்பிட்றாதே. சாப்பிட்டு என்ன செய்வான்? அதோட விளைவுகள் எப்படியாகவும் அஜீரண கோளாறு வரும். அதை மாறுபாடு இல்லா உண்டி மருத்துவனின் ஊறுபாடில் உயிருக்குன்னா மறுத்து சாப்பிடணும். ஆகவே உணவு வந்து ஒரு வரம்பு இருக்க வேண்டும். எந்த உணவு சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு ஒத்துக்கும். ஒரு சிலருக்கு பூசணிக்காய் பிடிக்காது, நீர்க்காய். சிலருக்கு நீர்க்காய் பிடிக்காது. சிலருக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அவர் உணவோட அமைப்பு வரை அவரவர்களுக்கு எந்த உணவு பிடிக்குதோ, எது ஜீரணமாகுதோ அதை சாப்பிட வேண்டும். கண்ட உணவு சாப்பிட்டுக்கிட்டு காலத்துக்கு வேணக்கூடாது, அது நோய்வாய்ப்படும். ஆகவே அந்த அறிவு தருவது ஜீவத்தாய்வாகும். அதான் ஜீவகனை ஒழுக்கம். எந்த உணவு அளந்து சாப்பிட வேண்டும், எந்த உணவும் அளந்து சாப்பிட வேண்டும். அதுவும் அளந்து சாப்பிட்றது நமக்கு தேகத்துக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கணும். தேகத்தை ஒத்துக்கொள்ளக்கூடாத உணவை சாப்பிட்டு தடுமாறக்கூடாது. தடுமாறுவதால் வினைகள் சூழ்ந்து, அதான் நல்வினை இருந்தால், ஜீவத்தை இருந்தால், நிச்சயமாக அந்த பக்தி நெறி இருந்தால் அளந்து சாப்பிடுவான், ஜீரணம் ஆகும். 80 வயசு வரலும் நல்ல சுவையாக சாப்பிடணும். உணவு கிடைக்கணும் இல்லையா? 80 வயசு ஆச்சுயா, உணவு நீ சாப்பிட விரும்பலாம் ஐயா. பிள்ளைங்க சோறு பண்ணணும் உனக்கு. பிள்ளைங்க உனக்கு 80 வயசாச்சு, பிள்ளைங்க உனக்கு சோறு பண்ணும்ல. என்ன சொல்கிறா மனைவி? 2 கஞ்சி ஊற்றி வைக்கிறா. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்? அப்போ அது மகன் என்ன சொல்கிறான்? இதெல்லாம் கர்மம் எப்போ தொலைவோங்கிறான். யாரே என்னடா, தந்தைக்கு சோறு போட மாட்டான், இப்போ அவனே சோறு போட மாட்டான். ஓம்பு என்ன? நீ செய்த பாவம் மகனுக்கு உணர்த்தப்படவில்லை. நீ செய்த பாவம், நீ புண்ணியம் செய்திருந்தா அப்பா சாப்பிட்டாரா? அப்பாவுக்கு சோறு போட்டியாம்மா? எங்கள் மனைவியை கூப்பிடுவா. அப்பாவுக்கு சோறு போட்டியா? அப்பா சாப்பிட்டாரா அப்படின்னு கேட்பான். புண்ணியம் செய்திருந்தா. இல்லைன்னு என்ன செய்வான்? ஆமாம், இந்த கருமத்துக்கு சோறு போட்டோய் அப்படிம்பான். ஏன்னா அவன் மேலே குறைய, நீ செய்த பாவம் அவன் மேலே குறையில்லை. நீ செய்த புண்ணியம் செய்திருந்தால் மகன் கேட்குறாங்க, அப்பா சாப்பிட்டாரா? காலையில் இட்லி கொடுத்தீங்களா? மாத்திரம் கொடுத்தியாம்மா? காலையில் இட்லி கொடுத்தியா? என்ன விரும்பி சாப்பிட்டார் அவர்? மத்தியானம் சோறு போட்டிங்களா? நான் வேலைக்கு போய்ட்டு வந்தேன். வேலைக்கு போய்ட்டு வந்து முதல் கேள்விவாதம். வேலைக்கு போய்ட்டு வந்தவொடனே கேட்பான், அப்பா காலையில் சாப்பிட இட்லி கொடுத்தியாம்மா? மத்தியானம் சாப்பிட்டாரா? ஏப்பா நல்லா சாப்பிட்டீங்களாப்பா? இப்போ சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பான். புண்ணியம் இருந்தால். இல்லைன்னு சொன்னால் அவனை செய்வான், அப்பனை விசாரிக்கவே மாட்டான். என்னடா ஏயா விசாரிக்கலன்னா அவன் மேலே கூட்டுறான், உன் மேலே கூட்டுறான். நீ செய்த புண்ணியம் அவ்வளோதான். புண்ணியம் இருந்தால் அவனை மகன் கூப்பிட்டாலும் விசாரிப்பான். புண்ணியம் இல்லாட்டி என்ன செய்வான்? அப்போ சாப்பிட்டான்னு எல்லாரும் கேட்க மாட்டான். அந்த ஏன் கேட்க வந்தான்? அப்பன் தன்னோட தந்தை சாப்பிட்டானே இல்லையான்னு கேட்கறது, சாப்பிட்டானே இல்லையான்னு கேட்குற யோக்கியதை மகன் கேட்க மாட்டேங்கிறான். அப்பா சாப்பிட்டாச்சுன்னு, அப்பா சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு கேட்கல. என்ன காரணம்னா ஓன் வேணா பையன் கேட்கலவே. புண்ணியம் இருந்தால் மகன் கேட்பான். ஆக அறுசுவை 80 வயசு வரலும் உனக்கு உணவு கிடைக்கணும். அறுசுவைனா உனக்கு கிடைக்க வேண்டும். கிடைத்தாலும் ஜீரணமாக வேண்டும். அந்த உணவும் உத்தரவாதம் உள்ளதாக இருக்கும். உனக்கு அந்த மகனோ மகளோ மனைவியோ உனக்கு தேடி கொண்டாந்து கொடுக்கணும். நீ உணவு தேடிட்டு போகக்கூடாது. புண்ணியம் இருந்தால் உனக்கு உணவு தேடிட்டு வரணும். புண்ணியம் இல்லாட்டி நீ உணவு தேடினாலும் கிடைக்காது. அப்படின்னு சாப்பிடாம ஜீரணம் ஆகாது. ஆக எல்லாம் பொருத்தமாக அமைய வேண்டும். 80 வயசு வரலும் சுவையான உணவு கிடைக்க வேண்டும். அதுக்கு தடை இருக்கக்கூடாது. கிடைத்தாலும் ஜீரணமாக வேண்டும்.
அந்த வாய்ப்பை தருவதுதான் ஜீவத்தை ஆகும்.